காலம் தன் கையில் வைத்திருக்கும் போர்வாளை மாற்றிவிட்டது. இனி போர்கள் நிலத்தில் அல்ல, சிப்புகளுக்குள் நடக்கும். ஈரானிய பாலைவனத்தின் இரகசிய கூடாரங்களுக்குள் பதுங்கியிருக்கும் அதிகாரிகளை டெல் அவீவ் நகரின் ஒரு குளிர்சாதன அறையில் அமர்ந்திருக்கும் கணினி திரை துல்லியமாக காட்டிக் கொடுக்கும் விந்தை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, குத்ஸ் படை வீரர்கள். நிழலைப் போலவே நடமாடுபவர்கள். போலி அடையாளங்கள் எனும் கவசத்தையும் சிக்னல் மறைப்பு எனும் மாய வலையையும் போர்த்தி கொண்டவர்கள். ஆனால் இஸ்ரேலின் தொழில்நுட்ப மேலாதிக்கம் அந்த மாய வலையை ஒரு சிலிக்கான் ஊசியால் கிழித்தெறிந்து விட்டது. பழைய கால திரைப்படங்களில் வில்லன் தன் தொலைபேசியை அணைத்துவிட்டால் அவர் பாதுகாப்பானவர் என்று கருதப்பட்டது. ஆனால் இன்றோ நீங்கள் அணைத்து வைக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு மௌன சாட்சியாக மாறுகிறது. சுவரில் தொங்கும் ஸ்மார்ட் டிவி வில்லனின் அசைவுகளை இரகசியமாக ரசித்து கொண்டிருக்கும். அறையை குளிர்விக்கும் ஏர் கண்டிஷனர் அதன் வைஃபை சிக்னல் வழியே அந்த இரகசிய அறையின் இருப்பிடத்தை விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோளுக்கு இரகசியமாக தந்தி அனுப்பும். ஏவுகணை ஒன்று தன்னை தேடி வருகிறது என்பது அது நெற்றியை தொடும் வரை எந்த அதிகாரிகளுக்கும் தெரிவதில்லை. அது ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு தொழில்நுட்ப திருவிழா, அறிவியலின் உச்சம், அழிவின் விளிம்பில் நின்று ஆடும் ஒரு விசித்திரமான தாண்டவம். உலகத் திரைப்படங்கள் இனி காடு மேடு என ஹீரோக்களை தேடி அலையாது. ஒரு மென்பொருள் நிரலுக்குள் ஒளிந்திருக்கும் இரகசியங்களையும் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவனின் இதய துடிப்பை கண்டறியும் நுட்பத்தையுமே திரையில் காட்டும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வாள்களும் பீரங்கிகளும் அருங்காட்சியகங்களுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி சண்டைகள் மேகக்கணினிகளில் நடக்கும். வெற்றிகள் சர்வர்களில் தீர்மானிக்கப்படும். இது சைபர் வார் எனும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். கோட்டைகள் தகர்க்கப்படலாம், ஆனால் குறியீடுகள் சிதைக்கப்படக்கூடாது. மின்சாரம் நின்று போனால் இருள் வரும், ஆனால் தரவுகள் திருடப்பட்டால் ஒரு தேசமே இருண்டு போகும். இந்த சைபர் வார் என்பது வெறும் ஈரான் இஸ்ரேல் இடையிலானது மட்டுமல்ல. இது ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்க, சீனா என உலகளாவிய ஒரு டிஜிட்டல் பனிப்போர் என்பதே உண்மை.